சொல்லு சித்தப்பா அவங்க சித்தப்பா சத்தம்மா பிடிக்கிற பிடி பின்னாடி விட்ட மாட்டோம் நிறைய சொல்லும் போது என்ன வாடி போறீங்க எல்லாரும் வாங்கி சொல்ல அவனை வாங்கி அவனை வாங்கி அவனை வாங்கி வாங்கி அவனை வாங்கி சொல்ல பாட்டிய அவனை வாங்கி சொல்ல மனைவிய மாமாண்டம் மாடி பண்ண 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம பாட்டு ஆடி காட்டு பாட்டை பாடி காட்டு நடிப்பை நடித்து காட்டு காட்டு அப்படியா முதலில் காட்டக்கூடியவன் இவன்தான் என்ன காட்ட போறியா முதல்ல காட்டணும் காட்ட போறது இருக்கணும் ஆட்டத்தை காட்டணுமா எல்லாம் பாக்க பின்னாடி நின்று பாரு என்ன பாக்க இருந்தாலும் தெரியுற மாதிரி காட்டு காட்டு போற உண்மை
முதல்ல வந்த ஒண்ணுமே நம்ம சும்மா சமாதானமா வந்த ஆமா ரெண்டாவது வந்தா நல்லா நிறமாதமா வந்தா கற்பனையா வரா ஆமா மூணாவது வந்தா உள்ள போய் வர குழந்தைய பத்தி எடுத்துட்டு வாடி யாடி அறிவித்தாலே ஒரே பாட்டுல என்ன நாடி அந்த சூரிய வம்சத்துல ஒரே பாட்டுல குழந்தை பெரிய பணக்கார ஆகுறாங்க அதை நம்ப இது நம்ப மாட்டீங்களா நீங்க நம்ப முடியாது அறிவித்த மட்டும் பெண்கள் விட்டால் அச்சம் மனம் ஞானம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 விதமான விலகல் வேண்டும் எதுவுமே கிடையாது அவகிட்ட நான் எதுக்கு அச்சம் மனம் பைப்பு போட்டு நெஞ்சு குப்பாலு வாசல் எல்லாமே இருக்கு அதெல்லாம் இருக்கும் எங்களை போல நல்ல ஆள் அணிய கத்துல என்னடி ஆளுது எங்க தொடங்கி எங்க முடியாது பாண்டியில கண்ணு கிட்ட வந்து போகுது எங்குமே நிக்காதா புளியா மரம் கிட்ட அங்க நின்று ஏற்றி டவுன் பஸ் யாருமே இருக்கல யாருமே இறக்கலாம் ஏண்டி சரி அதான் போகட்டும் நல்லா அவசரத்துக்கு திருமணம் செஞ்சுட்டு வரும்போது நல்லா நகநாட்டோட தான் வந்த ஏண்டி இப்படி மூக்குல ஒண்ணு காணும் காலில் ஒண்ணு காணும் என்ன நடக்குது நினைச்சேன் என்னதான் ஆச்சு உனக்கு ஒரு பெண்ணா பிறந்ததே பாவம் ஒரு மண்ணா பிறந்தாலும் வீடு கட்ட ஆமா ஆமா என்ன ஆச்சு அப்படி என்ன தாண்டி நடக்குது ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு தாய் தந்தை சொற்கூடிய பேச்சு கேட்டு அவங்க யாரை விரும்பி திருமணம் செய்து சொல்றாங்களோ சரி அவங்க திருமணம் செய்திருப்பாரு ஆமா நீரோடையே வாழலாம் அதை விட்டு நம்ம தெரியா தள்ளி போற பார்த்தா திரும்பத்தை பாடுறேன் அப்படி என்ன தாண்டி நடக்குது சொல்லி தொலையாடி நான் ஒரு அவன் என்ன சைக்கிள் விட்டான் நான் ரைட்ல விட்டேன் ஆமா ஒரு இடம் இல்லையா என்ன நீ சொல்ற விளக்கமா சொல்லிட்டியா சைக்கிள் அடிச்சு சைக்கிள் அடிச்சு சொல்றேன் சரி அவன் என்ன விட்டு விழிய மாட்டேன்னா நானும் விட்டு விழிய மாட்டேன் ஐயோ பெரிய மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு கல்யாணம் பண்ணி 13 வருஷம் ஆகுது அவருக்கும் குழந்தை இல்லை எனக்கும் குழந்தை இல்லை ஓ 2 பேருக்கும் குழந்தை கிடையாது சரி நான் போவாதா பூஜை வர குழந்தை கிடையாது அப்போ கூட குழந்தை கிடையாது சரியே போவாத போய் வர குழந்தை கிடையாது சரி சரி பாண்டிச்சேரி முனியப்ப டாக்டர் பாண்டிச்சேரிய என்ன பேரு முனியப்ப டாக்டர் அவர் பேர் முனியப்படி முனியப்பனா அவர் தாண்டி அவருக்கு கூட கரெக்டா சொன்னாரு என்னங்க அவர் சொன்னாரு என்ன மான் கையில இருக்கு சொன்னாரு எதை பிடிச்சிட்டு சொன்னாரு கை நாடி கை நாடியே பிடிச்சிட்டு சொன்னாரு அப்படி என்ன சொன்னாரு நுனிமா ஏண்டி முனியம்மா குழந்தை 10 வருஷம் சொல்ல கேட்டேன் சரி என்னன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு நான் சொல்ற மாதிரி செய்ய மாட்டாரு என்னன்னு சொன்னாரு நீ என்ன பண்ற போய் உன் கெருப்பு போய் எடுத்து தண்ணியில ஒரு ஆச்சு அரைச்சு ஒரு குமுக்கி ஒரு தொகுச்சிய வச்சு அப்படியே அலசி புளிஞ்சி காய போட்டுட்டாம நான் திருப்பி போட்டான்னு அருகட்ட முடியுமா கர்ப்ப பையனை ரேஷன் கடையில் போய் போய் யாரும் தண்ணியில் எடுத்து அரிசி பிழிஞ்சு காய வச்சு எடுத்து சொல்றதுக்கு அவன் சரியான அருகட்ட டாக்டர் கூட கொஞ்சம் ஆளை போட்டு போக வேண்டியதானே அதான் போனா சொல்லிட்டு தண்ணி போனேன் சரி ஊர்ல இருக்கிற பொண்ணுலாம் கேட்டேன் என்னங்க என்ன வீட்டுல இருந்து வரும்போது வாட்ட வீட்டுல நகை போட்டு வந்தீங்க போன கேட்டாங்க எனக்கு துக்கம் வந்து என் வீட்டுல ஏறி ஏடி துக்கம் ஏறிச்சு வீட்டுல அழுது என் வீட்டுல வந்து கேட்டேன் என்ன கேட்டேன் ஒரு முகல மூச்சு விட்டாரு கேட்டேன் உடனே கிளம்பிட்டு போனாரு வண்டிய போனாரு பாண்டிக்கு சரி நாங்க வாங்கிட்டு வரல 11 மணிக்கு நான் தோண வாங்கிட்டு சொன்னார் என்னடா கடவுள் கேட்டா இந்த மூக்கு நடி மூக்கு அப்புறம் மூக்கு கஷ்டம் அதான் போன பொருள் காது கம்பள கேட்ட காதை பிடிச்சி மூக்குக்கு மூக்கிட்டு கேட்ட மூக்கு பிடிச்சி கடிச்சா காதுக்கு கம்பள கேட்ட அதோட என்னடி பண்ணாவ காதையும் பிடிச்சி கடிச்சா ஐயோ என்னடி கேட்டு வச்சா அவங்கிட்ட மூக்கு கேட்ட மூக்கு பிடிச்சி கடிச்சா காது கம்பள கேட்ட காது பிடிச்சி கடிச்சா நீங்க அடி கேட்டீங்க பாவ குஷ்டு ஒரு ஏட்ட பிடிச்சி கடிப்பா நினைச்சாலே பயமா இருக்கு ஆமா ஏண்டி எனக்கு ஒரு சந்தேகம் எல்லா பெண்களுக்கும் சரிசமமா இருக்கும்
என்ன இது ஒன்னு ஏத்தமா இருக்கு ஒன்னு இறக்கமா இருக்கு. தண்ணி போடப்பா ரேட்டு போட்டு வெட்டி முடிஞ்ச முயல் இது முக்கிய எல்லாம் இவங்களுக்கு தபாலியே அதான் போனா போது என் ஊர்ல குழந்தை கோச்சிக்கிட்டு வெளிநாடு போயிட்டாரு. வெளிநாடு போய் 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் ஆகுது. குழந்தை போறது ஏண்டி 12 வருஷத்துக்கு குழந்தை பிறந்துட்டா? ஏண்டி உன் வீட்டுக்கார வெளிநாடு போயிட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொன்ன? 12 வருஷம் ஆகுது. 12 வருஷத்துல எப்படா இடையில வந்து போனா? பாட்டு கிடையாது. கோல்டு நேரத்தில் சொல்லணும். கோல்டு தான் வாய் எடுப்பேன். ஒரு தடவை முகத்தை பார்க்க வரல. ஒரு வாய் விழுந்து பாருங்க. அப்புறம் எப்படி இந்த குழந்தை? கோயிலுக்கு போய் வேலை நான் எனக்கு கோயிலுக்கு பட்டுப்பேன். சாயந்தரம் ஒரு திருநூறு கொடுத்தாரு. அதான் விபதி. அந்த திருநூறு தூக்கி வாயில போட்டு பட்டுப்பாரு. போய் கொஞ்சம் தான் அனுப்புவாரு. குழந்தை வச்சு அனுப்புவாரு. அது வரைக்கும் என்ன நடந்ததுன்னே உனக்கு தெரியாது. கடவுள் தான் புள்ள கொடுத்துருன்னு நினைச்சுக்கிறேன். ஆமா ஆமா. அவர் சொன்னி ஊடுகாட்ட குழந்தை பொண்ணு அப்படி சிரிக்கிறாரு. எனக்கு குழந்தை யாரும் குச்சிட்டு போடுது. ஆமா ஆமா. யாரு இந்த கதையை சொல்லாதே வெக்கமா இருக்கு எனக்கு. அந்த அம்மா அரண்மனைக்கு வந்தாங்களா? ஆமா ஆமா. அரண்மனைக்கு வந்து அங்கதான் வேலை செய்யறாங்க. அப்போ ஒருவேளை மன்னர் கொடுத்துருப்பாரா? ஆமா ஆமா கொடுத்து. அந்த குழந்தை கால் பாரு. ஐயோ நீட்டா இருக்குங்க. கொஞ்சம் பெண்டாக்கல பாரு. உண்மைதாங்க. அப்ப மன்னர் தான் கொடுத்துக்கிறாரு. ஆமா. சுத்தி வந்து இப்போ மன்னர் மேல வந்து யாடி மன்னர் யாடி ஆளுக்கு நீ காட்டி அஜேடியா என்னவே தானே ஆளுக்கு ஓ மச்சான் மச்சான் நீ ஆசை மச்சான் எப்பத்தாவர் நீங்க உள்ள ஏங்கிட்டு அந்த ஒரு மணிக்காக என் உசிறு வாழுது. மச்சான் 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 ஆசை மச்சானே இது அழகிலே ஒன்றிருந்தானே மச்சான் 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 ஆசை மச்சானே இது அழகிலே ஒன்றிருந்தானே சமைச்சி அந்த ஒரு நோய்க்காக அந்த ஒரு நொடிக்காக
இல்ல, நீ ஆடு, ஆடு. ஆத்தா, ஆடு, ஆடு. அம்மா, ஆடு, ஆடு. அப்படியே ஒழுங்கணும். ஆடு சுருண்டு ஒழுங்கணும். ஒரு புதுமையான நாட்டியமா இருக்கும். பாடுறது ஆமா, அதை நீ பாடுறா பாருங்க. யோகி அக்கா, பிடிச்சாச்சு. ஐயோ, அதெல்லாம் நீ பாரு, வந்துட்டே இருக்க. அண்ணா கொடுப்பாங்க. ஆமா
பட்டப்பட்டு கொடுத்து நாளைக்கு முடியும் எந்த எப்படியாக வரவேற்பா இன்றைக்கு இவ்வளவு ஏற்பாடு பிள்ளையுடைய சந்தோஷம் தான் பெற்றோருடைய சந்தோஷம் பிள்ளை சந்தோஷம் தாய் தந்தையுடைய கடமை உண்மையா இருக்கிறோம் அப்பா 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 அயலாடி கட்டிங்களே பட்டவரை பெற்று வந்தீங்களா அப்பா எந்த முறையுமே கிடையாது அனைத்து பாடங்களையும் நான் தான் முதல் வந்தேன் ஆமாப்பா நான் தான் இல்லப்பா நான் தான் முதல் வந்தேன் இல்லப்பா அண்ணன் போய் சொல்றான் நான் தான் முதல் வந்தேன் இல்லப்பா அண்ணன் போய் சொல்றான் நான் தான் முதல் வந்தேன் இல்லப்பா நான் தான் முதல் வந்தேன் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க இருவரும் பட்டங்களை பெற்று வந்திருக்கீங்க இருப்பினும் இன்னொரு ஆசை என்னப்பா அப்பா தாயில்லாத நேரத்தில் உங்கள் வளர்ச்சி வருகிறார் அழைத்து வைத்து பட்டங்களை பெற்று வந்திருக்கிறீர்கள் இருப்பினும் மகிழ் விஜயா அப்பா பார்த்தாயா உங்களுடைய தந்தையோ குட்டி பண்ணாக இருந்தாலும் குமரி பண்ணாக மாறிவிட்டார் மக்கள் பருவம் வளர்த்துவிட்டார் ஆகவே உங்களுடைய தந்தைக்கு திருமணம் யார் இருக்கா இல்லப்பா அண்ணனுக்கு தான் திருமணம் அப்பா அப்பா இல்லப்பா அண்ணனுக்கு தான் திருமணம் இல்லப்பா அண்ணனுக்கு தான் திருமணம் இல்லப்பா அப்பா அண்ணனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது அப்பா அப்பா இதுக்கு திருமணம் நடந்ததா என்ன சொல்றீங்களப்பா ஆமா உனக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது என்னப்பா மகனுக்கே தெரியாத அவருக்கு திருமணம் நடந்துவிட்டது எப்படி என்று விளக்கி கேட்கின்றேன் என்னோடு கூட பிறந்த தங்கை அமராவதி என்று சொல்லக்கூடிய நாடு அவரே எடுத்துக் கொடுத்தேன் என் தங்கை 2 செல்வங்களை பெற்றார் 2 செல்வங்களை பெற்று அதாவது சாத்தி அமர் இருவரையும் பெற்று அப்படி இருக்க நானும் என்னுடைய தங்கையும் ஒரு வருடம் கூடி பாலிய திருமணம் பாலிய திருமணம் உனக்கும் என் தங்கையின் மனம் சாப்பிட்டோம் பாலிய திருமணத்தால் சின்னும் திருவள்ளியே திருமணத்தை நடத்தியிருக்கேன் ஆனால் ஒன்று அண்ணா உன்னுடைய மருமகளை வளர்த்து ஆராய்ச்சி கொண்டு வருகிறேன் என்ற அமராவதி நாட்டுக்கு அவருடைய நாட்டுக்கு பிள்ளைகளை தூக்கி சென்றாரே தூக்கி சென்று என்னுடைய தந்தை 2வது இந்த நாடு திருமணமே ஏன் தெரியும் அந்த நாடே அழிந்து விட்டது என்னுடைய தங்கை இருக்கின்றாளா இல்லை தங்கையில் பெற்ற செல்வங்கள் உங்களுடைய மனதை சார்ந்து இருக்கின்றாளா என்னுடைய மருத்துவர் இருக்கின்றாரா எனக்கு ஒன்றுமே இதுவரையிலும் விளக்கம் தெரியவில்லை அப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போது போகிறேன் அமர்வு நாட்டுக்கு செல்கிறேன் என்னுடைய மனதை சாந்தி என்று தேடி கண்டுபிடித்து எப்போது ஒரு சமயம் நினைத்திருந்தேன் அது இப்பொழுது மகனே என்னுடைய இடத்தை நிறைவேற்ற ஆசை நிறைவேற்ற வேண்டும் உன்னுடைய மனைவி சாட்சி எங்கே அமராவதி நாட்டிலே கண்டுபிடித்து நீ மனைவியோடு வேண்டும் வெற்றியோடு திரும்பி அப்படியா நீ தெருவில் பண்ணிவிட்டு அது இல்லைங்க ஐயா அவர் தனியா எப்படி போவாரு அவருக்கு தெரியுமா நாள் தெரியுமா நாடு உனக்கு தெரியுமா போகுது அப்பா எனக்கு தெரியாது அந்த நாட்டுக்கு போவதற்கு வருவதற்கு இதோட காலம் இருக்கு அப்படியா ஆமாப்பா இவரை தொழிலோடு அழைத்து மகனை பற்றியோடு அழைத்து சீக்கிரம் அப்படியா சொல்றீங்களே பலவரத்துறைக்கு சென்று ஆடு பாடு பகிர்ந்து விட்டு பெருமையான திருமணம் செய்திருக்கிறோம் என் மகனை அழைத்து சென்று மகனை தொடர்ச்சி பலங்களை படித்து செலவரை கொடுத்து என் மகனின் கூந்தலை சூட்டி அழகு பார்த்து சீக்கிரம் அழைக்குமா சென்று பட்டங்களை கொடுத்து விட்டு காலையில் திரும்பி விட்டு அப்படி இருக்கும்போது இந்த மலர்களை பார்க்கும் போதெல்லாம் மலர்வாழ் பாடி மாட்டேன் ஆடிக்கொண்டே பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் நான் தூக்கியே